நம்ம டயர் வந்து 18 இன்ச்சு போடலாம். ஐயோ மேலே ஏறிட்டேனே, யாரும் பாக்குறதுக்கு கீழே இறங்கிடலாம். மாமா கடல்ல விட்டு இறக்குனா வண்டி போகுமா இல்ல? ஏய் எனக்கு என்ன GTA சான் ஆண்ட்ரஸ் நினைக்கிறியா, GTA 5 நினைக்கிறியா? சிவிஎஸ் GTA போட்டு நான் கடல்ல இறங்கி ஓட்டுறதுக்கு. மாமா டோர் புடிங்கிட்டு போகுமா? டோர் புடிங்கிட்டு போதா டேய்? ஓய் அலை அடிக்குது, நல்லா இருக்குப்பா. ஆழம் பண்ணாத, ஆழம் பண்ணா அப்புறம் இங்க வந்து மாட்டி. தள்ளு 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 தள்ளு, அப்படிதான் நில்லுங்க. சூப்பர்ண்ணா. ஹெச்ஆர் யாரும் பயந்துராதீங்க, இது உங்கள் ஆர்ட் ரேசர் தான். நம்ம ஹெச்ஆர் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, மாற்றுங்கன்னு கடந்த ஒரு 7 மாசமா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் எடுக்கலன்னா அது ஒரு ரீசன். மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அரிக்குது போ. நம்ம 10R எடுத்ததும் நிறைய பேர்த்துக்கு இங்கே பிடிக்காம போயிடுச்சுங்க. அதனால நிறைய பேர் சதி பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு போயிட்டாங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா சீட் பெல்ட்டை போடணும், இல்லைன்னா வச்சு செஞ்சிருவாங்க நம்ம பசங்க. அந்த கான்ட்ரவர்சினால அந்த ஒரு 7 மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளால சரியான கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல எதுலேயுமே. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் முடிஞ்சிச்சு, ஒரு பக்கம் எல்லாம் பிரச்சனையும் முடிய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கூட ப்ராப்ளம் சால்வ்னு ஆர்ட் ரேஸில் போட்டிருந்துருப்பேனே, அது முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு பார்பர் ஷாப்புக்கு தான் போனேன். எங்கள் அம்மா சரி மொட்டை போடுறதும் போடுறேன், ஏதாச்சும் கோயிலில் போட்டுரு அப்படின்னாங்க. எந்த கோயில் அப்படின்னு யோசிக்கும் மாதிரி தான் நம்ம தலைவர் முருகன் எல்லாருமே சஜஷன் பண்ணாங்க. ரீசெண்டாக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் முருகன் ஃபோட்டோவாக இருந்துச்சா, சரி முருகன் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பழனிக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் அது வந்துட்டு யார்ட்டையுமே சொல்லவும் இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அங்கே வந்துட்டு. ஆனால் மொட்டை போட்டதுக்கப்புறம் யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன். ஆனால் மொட்டை போட்டு வெளியே வந்த உடனே என்னை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்ட் ரேசரை எவ்வளோ டீப்பாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் வாய்ஸ் ஓவரில் கேட்டிருந்தேன் இந்தமாரி தமிழ்நாட்டுக்குள்ளார போகலாமா இல்லை கேரளாவில் போயிட்டு ஆஃப் ரோட் பண்ணலாமான்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு திண்டுக்கல் சைடு மதுரை சைடு வாங்க, நீங்கள் தாரில் அந்த சைடு வந்ததே கிடையாது அப்படின்னீங்க. ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் வந்திருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன், பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எல்லாமே வந்திருந்தேன். விளாக் அவ்வளோ பெருசாக போட்டதில்லை. இன்றைக்கி வந்துட்டு மதுரை சைடு, திருநெல்வேலி, திண்டுக்கல் இந்த 3 பக்கம் தான் போக போகிறோம். மொட்டையில் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறன்னா என்ன, பழைய ஹேர் ஸ்டைல் வந்து வச்சாரு. அவன் சொட்டையோடலாம் வீடியோ போடுறான், நம்ம மொட்டையில் வீடியோ போடுறதுக்கு என்ன வச்சாரு. அப்புறம் வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஃபார் மீ அண்ட் ZX 10R. என்ன ஹார்லியாக போகுது இந்த ZX 10Rக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இப்போ என்னடா கூலாக வீடியோ போட்டுட்ருக்கு அப்படின்னு தானே எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு இருந்துச்சு. நான் 10Rல இப்போ ரீசெண்டாக போட்ட 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பழைய வீடியோ தான். நம்ம 10R பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஜெரி ஸ்டாச்சு பண்ணிட்டு 10Rல தான் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். 10Rல கட்டுப்படி அவளை வச்சாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெரிக்கு வந்துட்டு 200 ரூபாய்க்கு அடிச்சுன்னா சேலத்தை வந்து 5 டைம் சுற்றி பார்த்துட்டு வரேன். அதுவே நான் 10Rக்கு 200 ரூபா போட்டேன்னா அரை கூட சுற்றி பார்க்க முடியல. இங்கேருந்து அப்படி ஒரு 5 கிலோமீட்டர் போனால் ட்ரை ஆகிடுது. அதனால் வந்துட்டு நான் 10R எடுக்கிறதுல அது ஆக்சுவலாக அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாமாங்க இருக்குங்களா அங்கே வந்துட்டு இல்லை நின்றுட்டு இருந்தேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு வர வழி அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு, சேலம் ட்ரெண்டிங்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கோசரம் நான் ரெடி ஆகிட்டு நான் சேலம் மாமாங்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு லாரிக்காரன் வந்துட்டு ஸ்லோப்பில் அப்படியே மேட்டில் சொங்கின்னு வந்துட்டு இருந்தானா, என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டானா இல்லை கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆப்போசிட்டில் வந்துட்டுனா அந்த இது லைட் இருக்கும்ல, அந்த சவுப்பு கலர் லைட்லாம் இருக்குமே, டிராஃபிக் லைட் இருக்கும்ல, அந்த லைட்லாம் உடச்சிட்டு நான் ஒரு 2 காருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். 2 கார் அடித்து 3வது வண்டி இடிச்சு நான் அப்படியே விழுந்துட்டேன். என்ன ஒன்றுனா அந்த 2 காருக்கு மேலே ஏறி வந்துச்சா லாரி, ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. அந்த ஒரு இதில் அப்படியே கொஞ்சம் ஹைப்பர் ஆகி அப்படியே மயக்கம் வந்துருச்சு. என் தம்பி என்ன பண்ணிட்டான், உடனே வந்துட்டு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இந்த தம்பி வந்துட்டு
வீடியோ போட்டுட்டான், மீன் ஸ்டோரி போட்டுட்டான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது ஓகே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கொசம்லாம் மெசேஜ் பண்ணிவிட்டு நிறைய பேர் எனக்கு கால்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுங்களாம்மா. அப்புறமேட்டு இது வந்து எனக்கு பெரிய இஷ்யூவாக ஆக்க எனக்கு பிடிக்கல. வீடியோலாம் எடுத்திருந்தேன். எப்படி நம்ம பைக்கில் இருந்தால் வீடியோ ஆன்ல எல்லாமே இருக்கும், வீடியோலாம் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு அது பெரிய இஷ்யூவாக ஆக்க தோணல. நின்றுட்டு இருந்தேன், அது ஆப்போசிட்டில் வந்து அடிச்சிச்சு, அது எனக்கு தோணல. அதனால நான் அது பெருசாக ஆக்கலை. நம்ம 10 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அடி விழுந்துக்குது. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று சும்மா கீழே விழுந்து அடிபடுவாங்கள, அந்த மயக்கம் தான், அந்த ஒரு அதிர்ச்சி. லாரி வந்து இப்படி 2 வண்டி நசுக்கிட்டு வந்தால் அது எப்படி இருக்கும். தாரு நான் தான் என்ன தார் ரெடி பண்ணாமே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் எப்போ கேரியர் வைக்கிறது, எப்போ டயர் மாற்றுறது. நம்ம டயர் வந்து 18 இன்ச்சு போடலான்னு, ஐயோ மேலே ஏறிட்டேனே, யாரும் பார்க்கறதுக்குள்ளே கீழே இறங்கிடலாம். தருணை கூட்டிகிட்டு வரணுங்க, நான் வேற மறந்துட்டேன். நான் ஏர்லி மார்னிங் வந்ததுனால இது பிரச்சனை இல்லை. இதுவே நான் மத்தியான டைம் சாயங்கால டைம் இப்படி வந்திருந்தேன்னா நேராக சிவாவை கூட்டிகிட்டு தான் வந்துருந்துருக்கணும். டிராஃபிக் இல்லை, அதனால அப்படியே சொங்கின்னு போயிடலாம். ஏசப்பா நான் வர்ற டைமில் கார் எதுவும் வரக்கூடாதுடா. இந்த பக்கம் போகலாமா? போகலாம். அங்கிள் எந்திரிச்சு வண்டி துடைக்கிறாரு. நான் தான் இருக்கமே, ஒன்றுக்கு 4 வண்டி வச்சிருக்கேன், நான் துடைக்காம உட்காந்துட்டு. எதுக்குறா இவங்க காம்பவுண்ட் கேட்டை வெளியே திறந்து வச்சிருக்கானுங்க. ஐயோ ஆண்டி கதவுக்கு முடியலான்னு. நம்மளோட காரில் ஒய்ஃபரு என்னடா உள்ள இவ்வளோ அழுக்காக இருக்கு. நல்லா க்ளீன் பண்ணணும். ஆயுத பூஜைக்கு இது அடிச்சதெல்லாம் என்ன இருக்கு? அன்னைக்கு சேத்துல விட்டதெல்லாம் இது உள்ள பூந்துக்குறேன். ஃபேன் எடுத்து திறக்கிறேன். இது சந்தனம் இல்லையா? பழைய கார திறந்த மாதிரி திறக்குது. இதுக்குள்ள தண்ணியே அடிக்கிறதுன்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ண போறோம்னு தெரியல. ஸ்ப்ரைட் எதை கொண்டு வந்தோம்? ஸ்ப்ரைட் தான்டா. மூடி ஓப்பன்லயே இருக்கு. சோப்பு தண்ணி உள்ள ஆல்ரெடி மாத்திரை இருக்கு. ஓகே. ஸ்ப்ரைட்டு கீழே விட்டுட்டு நுர அதிகமாக வர போகுறாங்க. இந்த மிச்சம் 1.5 லிட்டர் வாங்கிப்பா. கண் கலந்தங்க அதுக்கு ஒட்டனம் பிடிச்சி கிடக்குதுலாம். மீ 2 லிட்டர் வந்துருச்சு. அடிச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். நான் இப்போ என்ன ஆச்சு? சுற்றுச்சா? அவ்வளோ பேர் ஓட்டுறதுக்கு பேரு இதுதான் டர்போவா? தெரியல, அதுதான் டர்போன்னு சொல்லி அது டர்போ எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோ, நீ இன்சல்ட் பண்ணிடுவாங்க. தெரியல, ஆனால் டர்போ இதுக்குள்ள எங்கேயோ இருக்குது. இல்லை புரியல, இன்ஜினில் தான் டர்போ இருக்கும். இன்ஜின் ஓரமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகேண்ணா இப்போ ஏன் மேலேயும் அப்படியே தான் இருக்குது? வண்டியே அப்படி தான்டா இருக்குது. பிளாக் கார் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அவஸ்தை பண்ணணும். போன வாரம் தான்டா காரை கழுவுனேன், அதுக்குள்ளே ரெடி ஆகி கொடுத்துருவேன். உங்கள் மன வருத்தம் எனக்கு புரியுது. நம்ம ஹெச்ஆருக்குலாம் பேர் எழுதுறது இல்லை, எழுதுவாங்க, ஆர்டிக்கு போட்டுட்டு எழுதுவாங்க. என்னது பேங்க் புக்கெலாம் எடுத்து வந்துக்கிற? ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ணலாம். நீயும் பேங்க் ஆஃப் புரோடா தானே? நானும் இதே பேங்க் தான். இங்கே தானே டால்மியா போட? இல்லை, மதுரையில் ஓப்பன் பண்ண போகிறோம். மதுரையில் ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறீங்க வீட்டில். அவங்க கூடலாம் சேராது தினேஷ், அவன் கிட்ட பையன். வ்ளாக் ஆன்ல இருக்குதுல, கேஸ் பட்டுருவாங்கல்ல, வ்ளாக் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமேட்டு சீட் பெல்ட் எடுத்துக்கலாம். மாமா டீசல் போடணும், வண்டி அது ட்ரைல இருக்கு. வண்டி கொஞ்சம் அப்படியே வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா. பாரு 6 டேங்க் இருக்கு. மாமா அது 1/2 டேங்க் இல்ல, அது டெம்பரேச்சர் டேங்க். அது டெம்பரேச்சர் பாதி நிக்குது. நீ பார்த்து ஏதோ ஏற்றி கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், உன் பேர் சொல்லிட்டு 4 நாள் சேலத்துக்குள்ள சுற்றுவேன். இதுல பாண்டிச்சேரி போயிருந்தேன்னா வேற லெவலு. கார்கில் வண்டி எடுத்து தலையில ஓட்டிட்டு இருந்துருவாரு. சரி, நீங்க போயிட்டு எப்படி ஒரு 1 hour லேட் பண்ணுங்க. நான் ரெகுலர் அங்க மதுரை பக்கத்துல பீச் இருக்காமே. மதுரைக்குள்ள பீச்னா சொல்ல, மதுரை பக்கத்துல பீச் ஆமே அப்படின்னு. கன்னியாகுமரி பீச்சா? இல்ல, விருதுநகர் சைடு. அங்க போயிட்டு ஒரு ட்ரிப்ட போட்டுட்டு வரேன். மொத்தமா போலாமா? அப்புறம் யாரு கடல்ல மாட்டிட்டே நீ காப்பாத்துறது? நீ தனியா போய் எப்படி காப்பாத்துவ?
தருண் இருக்கான். சென்னை சைடு ஏய் பீச் இங்க தானே இருக்குது. உள்ள போகணும். மாமா பீச்சை பார்த்து டெம்ட் ஆயிடுச்சு. இன்னும் உள்ள போனா இன்னும் ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆமா அப்பதான் நம்ம மாட்டிக்கிட்டு செத்தா கூட யாரும் வர மாட்டாங்கடா. அந்த கடல்ல 2 பேரும் அடிச்சுட்டு பண்ணாங்களே பாண்டிச்சேரியில, அந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம மாமா சொல்றதுக்கு இல்ல. இங்கன்னா போட் எடுத்துட்டு போட்டுன்னா இங்க வச்சிருக்கானுங்க. ஏய் போட் ஒன்னு கட்டி எடுத்துட்டு போயிடலாம். என்ன சொல்ற? பின்னாடி சரி எனக்கு ஒரு டவுட். இப்ப வண்டி வந்து மாட்டிக்கிச்சு, எப்படி வெளிய எடுப்போம்? டிராக்டர் அதான் மாமா இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு சைடு டயர் தூக்கிட்டு அப்படியே தலைமையில எல்லாரும் மம்டி வேற இல்ல. மம்டி என்ன ஈஸியா எடுத்துடலாம். நான் மம்டி வாங்கி வச்சேன்னு நினைச்சேன். இல்ல மாமா பாரு சிவா, அங்க நீ மட்டும் மூஞ்ச தூக்கிருந்தா இப்ப இந்த மாதிரி இடத்த நீ விசிட் பண்ணிருக்க முடியுமா? அங்க பாரு கொம்மைசூரா பீச் மாதிரி இருக்குது. நான் வீடியோ எடுத்த இடத்த கூட்டி போறேன். மாமா வாரமா இன்னும் போயிட்டே இருக்கலாம் நம்ம சாட்டி. மாமா சொல்றது இல்ல, அப்படியே ரைட்ல உள்ளே இருக்கு. ரைட்ல உள்ள இறக்கி இங்க பாரு சைடுல பாரு பனைமரம். பனைமரத்தை பார்த்தா நீ கல்லி இறக்குறத ஞாபகம் வரும் எனக்கு. அந்த இடத்துக்கு போணுமா? இது அந்த இடம் வந்துருச்சு. அதே இடத்துக்கு கல்லு தண்ணி என்ன இவ்வளவு கிட்ட இருக்கு? அப்ப இங்க எல்லாம் போலீஸ் என் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சுல, அந்த காரை உள்ள இறக்கி உள்ள மாட்டி ஆளை போட்டு கார் மாற்றத பத்தி பேசாதயா. இதுக்கப்புறம் ஒரு இதுல காரை மாட்ட விட போறோம். வெளியே ட்ரோன் எல்லாம் பயங்கரமா எடுத்துருக்கலாம். அப்படியே கடல்ல முக்கி இருக்கும் ட்ரோன். அதுக்குதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் எடுத்தியா? எங்க இறக்குற இடமே இல்ல. நீ எப்படி எடுத்த? மாமா கடல்ல விட்டு இறக்குனா வண்டி போகுமா இல்ல? ஏய் எனக்கு என்ன GTA சான் ஆண்ட்ரஸ் நினைக்கிறியா? GTA 5 நினைக்கிறியா? CVS GTA போட்டு நான் கடல் இறங்கி ஓட்டுறதுக்கு. நீ அதுக்கு தான் சொன்ன GTA கேம் அதிகம் ஓட்டாதன்னு. அவ்வளவுதான், ரோடு முடிஞ்சிச்சு. ரோடு இப்படி ஆயிடுச்சு இந்த சைடு. பீச் 2 பேர். ஏய் இங்க சுனாமினா வருமா? சுனாமில வர தண்ணிக்காரே மாறிடுச்சு மாமா. ஒண்ணு குட்டியா சிவா? இல்ல இன்னும் போகணுமா உள்ள? ஐயோ ரொம்ப தூரம் உள்ள போகாதியா, காப்பாத்துறதுக்கு டைம் ஆகும் நம்மளைய. அதுக்குலாம் நம்ம செத்துருவோம். தருணா உள்ள போயிட்டானே, அவனை எப்படி போய் அவனை விட்டுட்டு வந்து அவங்க அம்மா சொன்னாங்கல்ல. மாமா இங்க ஒரு ஃபேமிலியே வந்து செத்து போச்சு மாமா. ஏன் இப்ப அத பத்தி பேசுறீங்க? இதுல இறக்கிறியா? இதுல இறக்கிறியா? மாமா டோர் புடிங்கிட்டு போகுமா? டோர் புடிங்கிட்டு போதா? டேய் மாமா நான் கீழ இறங்க கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க, சாணி எடுத்து அப்பறாங்கன்னு இருக்காத. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பீச்ல வண்டி ஓட்டுறேன். மோகனா இவரெல்லாம் ஓட்டி இருக்காரு, ஆனா நான் இப்பதான் ஓட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே மண்ணல்ல மாட்டுது. ஸ்லோவாகவே ஓட்டுவோம், இல்லைன்னா மாட்டிக்கு செத்துற போகிறோம். ஓய் மழை அடிக்குது. ஏய் நல்லா இருக்குப்பா. ஏய் பீச்சுக்கு போகுது. மாமா நல்லா இருக்கு. ஐயோ எக்கடா வண்டிக்கலாம். இரு கண்ணாடி ஏத்துருவோம். ஐயோ எவ்வளவு நாள் ஆசை இது.
மாமா டயர் மாட்டுது மாமா. டயர் மாட்டுது. லோல தான் இருக்கு. ராம போறாது இதுல தோண்ட மாதிரி தோண்ட வேண்டியது உட்காந்து. இப்பயே தோண்டி விட்டுரு. இதை மட்டும் தோண்டி விட்டுரு. இது மட்டும் கொஞ்சம் ஐயா முடிஞ்சா ஓகே நல்லா வந்துருக்குது. எடுத்தது யாரு? உள்ள பக்கத்தோட ஆழம் பண்ணாத. ஆழம் பண்ணா அப்புறம் இங்க வந்து மாட்டிக்கும். என்னையே இழுக்குதுண்ணா. நான் உனக்குலாம் பேப்பர் வெயிட் வைக்கணும்னா என்னண்ணா லைட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? உப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஐயோ கால்லாம் வலிக்குதுண்ணா. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இது அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது கை கிழிச்சிரும். நான் மண்டலி போடுறேன். Come on. தள்ளு 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 அப்படிதான் தள்ளுங்க. சூப்பர்ண்ணா. இப்படிதானே
வெள்ளையா இருக்கு. அப்படிதான் சேர்த்து பிரிச்சு நடிக்குது. Push eta push. Aha. Hati. Ada enggak apa. நல்லா பெரிய பிளேயர் தான். எப்படி இருந்துச்சு என்னாச்சு என்னாச்சு நம்மளுக்கு என்னாச்சு பாத்தியா இங்க வரலைன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிருப்ப நீ இங்க ஒரு ஸ்பாட்டை போடுறோம் வண்டி அங்கே அவங்களுதான் வண்டி பொலிரோ நான் இங்கத்து ஸ்டேரிங் வளைக்கும் அதுவா போகுது ஒரு இடத்துல அங்க வந்துட்டு தம்பி தேங்க்யூப்பா வண்டி வந்துருச்சு அப்படின்னு பாரு ஓ இங்க மாட்டிக்கிச்சா பெல்லிரோ இல்ல பெல்லினோ அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருமாமா கயிறு இல்ல போல வா இறங்கி தரணும் தானே சொல்றதுதான் கயிறு இருக்குது. சாத்துட்டு நாங்க இப்படி இறங்க வண்டி ஓட்டியா கீப் பண்ணி பார்த்து பார்த்து செருப்பு போடுங்கண்ணா.
இருக்கா? ஐயோ நம்ம வண்டி என்ன அங்கே மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க தள்ளுங்க. ஒரு தள்ளு தள்ளி விடுங்க வாங்க. கல்லு இருக்கு போல. ஒரே ஒரு தள்ளு மட்டும் தள்ளி விட்டு பின்னாடி வந்துடும். அதான் இரு கொஞ்சம் முன்னாடி நோத்திடுறேன். விட்டு தள்ளுங்க. யார இந்த இடத்துல கல்லு போட்டு? Holy shit, great it's all. சும்மா தான் தாத்தா. வச்சிருக்கிறது. ஆமா. நீ எதுக்கு முன்னாடி போற? இல்ல என்னல முன்னாடி தான் இருக்கு. இல்ல பின்னாடி இருக்கு நம்மளுக்கு. பின்னாடி தான் இருக்கு. ரிவர்ஸ் கியர் பவர் அதிகமா. ஏன்டா இந்த வண்டிக்கு 2 கொடுத்து வச்சிருக்கீங்க? ஆனா அந்த 2 வீலர் மட்டும் கொஞ்சம் நவுத்துறீங்களா? 2 வீலர் மட்டும் கொஞ்சம் நவுத்துங்க. எங்க பின்னாடி இருக்குது. எப்படி கட்டுறாங்க பாத்துக்கோ. 4 நாளைக்கு 50 மாட்டுனுச்சா எடுக்கிறது. வண்டி அங்க வேணாம்.
அப்படி இழுக்கிறீங்களா? அவர் இப்ப கார் டோ பண்றாரு. பெட்ரோலை மிச்சம் பண்ணுங்க, டீசல் மிச்சம். Success. இந்த புளியை தான் மாட்டி இருந்தது. நாம் அங்கே போட்ட புளியோட சின்னது தான். ஆர்டிஸ்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. வண்டியில போறோம், நம்ம கொஞ்சம் ஆகும். 4 ஹியூமனிட்டி பண்ணிட்டு போறோம். போற வழியா 4 ஹியூமனிட்டியா? அதுக்கு 4 கார் வரும்போது கூட இல்லாம தான் வந்தோம். ஓகே மாமா எடு. ஐயோ வாட்டர் கேன்லாம் இங்கே தான் இருக்கு மாமா, ஏத்து. அவேர்னஸ் வீடியோ, ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்ட்டு. எதுவுமே ஆகலை. நான் என்னென்னமோ ஆகும்னு நினச்சேன். ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டுருங்க. ஏய் ஆற்றுக்கு அப்படியே வேகமாக போகுது. சரிப்பா வரேன். பாய் பிரதர். ஏறு, நான் ஃப்ரெண்டில் கொஞ்சம் தூரம் உட்காந்துக்கிறேன், வாந்தி எடுத்துருவேன். கொமுட்னா கொமுட்டிக்கோ. வேற ரிவேஸ் கீர் போட்டு எடுத்துருவோம். தினேஷ் வரட்டா? தினேஷ் வா தினேஷ். சரிப்பா பார்ப்போம். கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். டேய் டேய் டேய், என்ன போட்டா நான் வெடியாவன்? மீன் குழம்பு வாசனமா? நான் அப்பவே சொன்னேன். இங்க வேற ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருப்பான் ப்ரோ. வரீங்க ப்ரோ. தேங்க்யூ பிரதர். நேரா போயிடணுமா? ஸ்ட்ரைட் ரோடா பிரதர்? ஓகே பிரதர், பை. என்ன திணற?